ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு நம்ம சாண்ட்ரா வந்து விக்ரம் கிட்ட பயங்கரமாக புலம்பி தள்ளியிருக்காங்க. ஆக்சுவலாக போன வாரம் கார் டாஸ்க் அதில் வந்து ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் வந்து ரெண்டு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு விஜே பார்வதியும் கமருதும் வெளியே போனதுக்கப்புறமா சாண்ட்ராவோட விஷயங்கள் அப்படியே ஃப்ரீ ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஃபுல்லாக வந்து அப்படி பார்த்திங்கன்னா சாண்ட்ராக்கு ஆப்போசிட்டாக வெளியும் சரி உள்ளேயும் சரி மாறின விஷயங்கள் சாண்ட்ராவை நிறைய வந்து பாதிச்சிருக்கு. சரிங்களா? நேற்று நைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து விக்ரம் கிட்ட பயங்கரமாக புலம்பி தள்ளியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நைட் வந்து விக்ரம் கிட்ட வந்து சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக நான் நார்மலாகவே ஒரு விஷயத்தை வந்து பெருசு பண்ண மாட்டேன், பெருசு பண்ணி ஊதி பெருசாக்குற கேரக்டர் நான் கிடையாது. அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை கூட அந்த இடத்துலேருந்து வாக்கவே பண்ணுற ஒரு கேரக்டர். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு தோணுச்சுன்னா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா மட்டும்தான் நான் பேசவே செய்வேன். அப்படின்னு இருக்கும்போது நான் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அழுதுட்டு தான் இருக்கேன்னு எனக்கு மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு அந்த பொண்ணு வச்சுட்டே இருக்கு. வர்றவங்க நிறைய பேர் இப்போ வந்தவங்களாம் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, அதை பண்ணியிருக்கீங்க, இதை பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் நான் அழுதுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சரி நான் அழுதா உனக்கு என்ன ப்ராப்ளம், உன்னை எதாவது அஃபெக்ட் பண்ணிச்சா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப அப்படியே வந்து புலம்புறாங்க. யார்? சாண்ட்ரா. ஏன்னா அதை புலம்ப வச்சது யார் அப்படின்னா வியானா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்த புதுசுலேயே வந்துட்டு உள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க. ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது வந்துட்டு வியானா எப்படி இருக்க, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமான்னு சொன்ன அடுத்த நிமிஷமே நான் பார்க்கவே இல்லையே, நான் டிவியில் பார்க்கும்போது அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வேறு யார்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. அப்பயே அவங்களுக்கு ஷாக்காக இருக்கும், நான் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திவ்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க, நாமினேட் பண்ணி அனுப்பிச்ச வச்சது அவங்க தான். அப்புறம் என்ன மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்துட்டு நான் உன்னை மிஸ் பண்ண சொல்லிட்டு ஹக் பண்ணுறது இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்டத்துக்கு பேசியிருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக கிளாஸ் போய்ட்டுருக்கு. டைரெக்டாக சண்டை போட்டுக்கல, டைரெக்டாக மோதிக்கல. ஆனால் எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குது அங்கெல்லாம் வந்து வியானா வந்துட்டு சாண்ட்ராவை தாக்கக்கூடிய விஷயங்கள் வருது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்துட்டு இவங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, நான் இருந்திருக்கலாம் அப்படின்ற வரிசையில் வந்து சாண்ட்ராவை திரும்பவும் தாக்கினாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்களே தெரியல, ஃபுல்லாக அழுதுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் விஷயங்கள். ஸோ இப்போ வந்து அவங்கள வந்து ஃபுல்லாக வந்து மைண்டை போட்டு குழப்பியிருக்கு போல இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வாரம் அவங்க வந்து பணப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் வந்து அங்கேயும் சொல்கிறாங்க, நான் எப்போ வேணாலும் பணம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து தகவலை சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா ஓட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து சாண்ட்ராக்கு தான் இருக்குது. ஸோ முடிவுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பணப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா போகும்போது பணப்பட்டியோடு போயிடுவாங்க. இல்லைனா வேறு யாராவது எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓட்ஸ் அடிப்படையில் வந்து இவங்க தான் வந்து வெளியே போவாங்க. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் அவங்க பண்ண விஷயங்கள் இப்போ வந்து வெளியில் வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் முதல். ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ புலம்புறதுக்கு முன்னாடி அவங்க பண்ண விஷயங்கள் தான் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. சரிங்களா? அந்த விஷயத்தை வந்துட்டு எப்படி விஜே பார்வதி ஸ்போர்ட்டிவாக எடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் எடுத்திருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் அங்கே வந்துட்டு ஒரு பேனிக் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பூதாகரமாக வெடித்ததுனால டக்குன்னு விஜய் சேதுபதி அவர்கள் அந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்தாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.